இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் தட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் குழந்தைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க. பக்கத்து வீட்டில் எங்கே சேர்த்துருக்காங்க, ஏற்ற வீட்டில் எங்கே சேர்த்துருக்காங்க, எங்கே அட்மிஷன்ஸ் நிறைய நடக்குது, யார் நிறைய அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஏசி இருக்கா இல்லையா, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்க்குறீங்க. கரெக்டாக? அண்ட் தென் சிபிஎஸ்சி கரிக்குலமா, மெட்ரிகுலேஷனா, ஃபீஸ் எவ்வளோ, இதெல்லாம் யோசிக்கிறீங்க, மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. பட் ஒரு முக்கியமான விஷயத்த நிறைய பேரண்ட்ஸ் மறந்துடுறீங்க. வெதர் த இன்ஸ்டியூட் இஸ் சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறத தான் முக்கியமாக பார்க்கணும். வாட் இஸ் சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங்? அதாவது ஒரு ஸ்கூலில் கரிக்குலம், சிலபஸ் இதெல்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணி இதை நீ முடிச்சே ஆகணும், இந்த டேர்ம்குள்ளே நீ இதை படித்தே ஆகணும், இதை நீ கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி ஒரு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணுறோம். தேர் த சைல்ட் இஸ் கெட்டிங் லேக். ஸோ சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். அதை பற்றின நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் உங்கள் சைல்டை சேர்க்கும்போது இதெல்லாம் அந்த ஸ்கூலில் இருக்கா, இது என் குழந்தைக்கு ஏற்ற இடமா அப்படிங்கிறத பார்த்து சேர்த்துங்க. ஸோ வாட் இஸ் சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங்? நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்தோம், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி லேர்னர்ஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட், வே ஆஃப் லேர்னிங் இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் கரிக்குலமோ சிலபஸோ இருந்தாலும் குழந்தையோட விஷ் என்ன, குழந்தை எதில் ஆர்வம் காட்டுறான், எந்த மாதிரி லேர்னிங்கில் ஆர்வம் காட்டுறான் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஸோ குழந்தை ஆன் ப்ராக்டிஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அது டார்கெட்டட் டைமில், இந்த டைம்குள்ளே நீ இதை லேர்ன் பண்ணணும், இதை மனப்பாடம் பண்ணி எழுது அப்படின்னு நம்ம சொல்கிறது இட் இஸ் நாட் அ குட் வே ஃபார் த சைல்ட் டு லேர்ன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் செய்கிற மெயினான தப்பு என்னென்னா, ப்ரீகேஜி தானே, எல்கேஜி தானே, ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்க்கலாம், பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் உங்கள் குழந்தைங்கள ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, என் குழந்தைக்கு இத்தனை ரைம்ஸ் தெரியுது, இத்தனை நம்பர்ஸ் எழுதணும், இவ்வளோ அவங்க படிக்கணும் அப்படின்னு இன்டைரக்டாக நீங்களும் உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு குழந்தையும் ப்ரெஷர் பண்ணுறீங்க, அந்த டீச்சரையும் ப்ரெஷர் பண்ணுறீங்க. பட் வாட் இஸ் த ரியல் ட்ரூத்? ஒரு குழந்தை எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக கற்றுக்குவாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தை பருவத்தில் தான். அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை என்ன கற்றுக்குதோ இட் வில் பி தேர் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் த சைல்டு. நீங்கள் டில் யுவர் டெத் பெட் யூ வில் நாட் ஃபர்கெட் இட். அதனால தான் ஒரு குழந்தைக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏர்லி சைல்டு எஜுகேஷன். அந்த குழந்தை ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி டில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எங்கே படிக்கிறாங்க, என்ன மாதிரி படிக்கிறாங்க, என்னென்ன கற்றுக்குறாங்க, எவ்வளோ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறாங்க, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். We have to give them a perfect environment to learn. அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் கற்றுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குறாங்க, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் ஆஸ் ஐ செட், 7 வயசு வரைக்கும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த குழந்தை என்ன லேர்ன் பண்ணதோ அதுதான் அவங்க லைஃப் லாங் அவங்க சப்கான்ஷியஸ் மெமரியில் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க கற்றுக்கிறதெல்லாம் இட் இஸ் லைக் ஆட் ஆன். அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச நாலேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஃபைன் டியூன் பண்ணுறோம், நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ணுறோம். அதுதான் அதுக்கு மேலே நம்ம பண்ணுறது. ஸோ 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை என்ன கற்றுக்குதோ அதுதான் அவங்களோட லேர்னிங். ஸோ வாட் இஸ் சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங்? எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஆர்வம் இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் அவங்க மனசில் அது பதியுது, எந்த விஷயத்தில் அவங்க ஆர்வமாக இருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ தட் இஸ் வேர் மாண்டசரி பிளேஸ் அ வைட்டல் ரோல். மரியா மாண்டசரி ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி லேர்னிங்கை இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மெத்தடு தான் மாண்டசரி மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஸோ இட் இஸ் லைக் சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்வாயன்மெண்ட்டை, அவங்க என்ன மாதிரி லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி மாடுலேட் பண்ணப்பட்டது தான், டிசைன் பண்ணப்பட்டது தான் மாண்டசரி ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். ஸோ அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ சென்சரி யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் இன் மாண்டசரி கிளாஸ் ரூம் இஸ் லைக் it is a perfect designed designated material.
இந்த சைஸில் இருக்கணும், இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ். ஸோ மெனி பேரண்ட்ஸ் வாட் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், அதாவது ஸ்கூல்ஸும் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி மாண்டசரி மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றதுனா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பசில் கேம் இருந்தால், டாய்ஸ் இருந்தால், ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரிலேட்டட் எல்லா டாய்ஸுமே வந்து ஒரு மாண்டசரி மெட்டீரியல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தட் இஸ் வெரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி பிங்க் டவர், ப்ரௌன் ஸ்டேர்ஸ், லாங் ராட்ஸ், நம்பர் ராட்ஸ், அந்த மாதிரி டிசைன்டு மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ், நிறைய எக்ஸசைஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப். ஒரு குழந்தை அவங்களோட ஸ்கில்லை, பர்சனல் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் அவங்க எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்டடோ அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸை கற்றுக்குறாங்க. அண்ட் தென் அதை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. தென் அட் லாஸ்ட் இட் கம்ஸ் டு ரைட்டிங் பார்ட். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, என் குழந்த எல்கேஜிலேயே இவ்வளோ எழுதணும், யூகேஜிலேயே இவ்வளோ எழுதணும், உங்களுக்கு அவசரம் இருக்கலாங்க, பட் அந்த குழந்தைக்கு ஃபிசிக்கலாக அந்த மெச்சூரிட்டி வேணும்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கிராஸ்பிங் பவர் வேணும்ல, எந்தெந்த ஏஜில் அந்த குழந்தை என்னென்ன லேர்ன் பண்ணிக்கணுமோ அதை தான் லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இட் ஷுட் நாட் பி லைக் டம்பிங் எவ்ரி திங். அதை ப்ராப்பராக த்ரூ சேனலில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க கற்றுப்பாங்க, கரெக்டாக கற்றுப்பாங்க. So it is like learning through materials, hands-on practice. The same goes with the elderly child. ஒரு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் கற்றுக்குதா, அதுக்கு மேலே கற்றுக்க மாட்டாங்களா? நோ, இட் இஸ் லைக் டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் எவ்ரி ஒன் ஹாவ் டு லேர்ன். ஈவன் நான், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கணும், அப்கிரேட் ஆகணும். இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு. நான் கற்றுக்க மாட்டேன், நான் எல்லாமே கற்று முடிச்சிட்டேன், நான் வந்து என்னோடய கரியரையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு நான் அதை கற்றுக்காமல் இருந்தால் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் லைக் லேர்னிங். ஸோ வாட் இஸ் சைல்ட் சென்டர்ட் லேர்னிங்? ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மெத்தடில் கற்றுக்கிறது தான் சைல்ட் சென்டர்ட் லேர்னிங். இட் ஷுட் நாட் பி லைக் ஃபோர்ஸிங் அ சைல்டு டு டூ ஒன் திங். உனக்கு இதுதான் நீ படிக்கணும், இதை இந்த ஃப்ரேம்டு டைம்குள்ளே நீ முடிக்கணும், நீ இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நீ வந்து பெஸ்ட்டு, நீ ஒரு அறிவாளி அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை மட்டும் வச்சு பிராண்ட் பண்ணுறோம். ஸோ தட் ஷுட் நாட் ஹேப்பன். ஸோ அந்த வகையில் ஒரு குழந்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்றுக்கும் போது அவங்களோட லேர்னிங் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அண்ட் மோரோவர் அவன் தப்பு பண்ணிட்டா, அச்சுச்சோ போச்சு தப்பு பண்ணிட்டியா, இதை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம சொல்லி அந்த குழந்தையோட யோசிக்கிற திறமையை ஸ்டாப் பண்ணிடுறோம். லெட் தம் லேர்ன் வித் எரர். அவன் தப்பு பண்ணாதான் மறுபடியும் அதை கரெக்டாக எப்படி பண்ணணுங்கிறத கற்றுப்பாங்க. ஒன்ஸ் இஃப் தே ஸ்டார்ட் டூயிங் மிஸ்டேக்ஸ் தே வில் ஸ்டார்ட் அனலைசிங் தெம்செல்வ்ஸ். நான் எங்கே தப்பு பண்ணேன், ஏன் தப்பு பண்ணேன் அப்படின்னு அந்த குழந்தை அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த யோசனையும் கேள்வியோ செல்ஃப் அனலைசேஷனும் எப்போ வரும் அப்படின்னா சைல்ட் சென்டர்ட் லேர்னிங் அட்மாஸ்ஃபியரில் தான் வரும். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, உன்னோட ஆர்வத்துக்கு நீ பண்ணு அப்படின்னு அந்த குழந்தைக்கான ஃப்ரீடம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஆர்வமாக டீப்பாக, இதை நான் எப்படி பண்ணினேன், இதுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்தது, ஸோ நான் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்த நான் மாற்றிக்கணும் அப்படின்னு தே வில் ஸ்டார்ட் லேர்னிங் டு த கோர். அந்த கான்செப்டையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, செல்ஃப் அனலைசேஷன்னா என்னங்கிறத புரிஞ்சுப்பாங்க, தப்பு பண்ணால் இட் இஸ் நாட் அ பிக் மிஸ்டேக், we will learn அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட் we have to give them the plus and minus. நீ தப்பே பண்ணக்கூடாது, ஆல்வேஸ் நீ தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி வளர்க்குறதுமே தப்பு தான். பிகாஸ் they will learn through making mistakes. ஸோ தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்லை, நீ லாஸ் ஆனாலும் தப்பு இல்லை, நீ ஃபெயில் ஆனாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை வேறு விதமாக அவங்க டிராஸ்டிக்காக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அடுத்து நான் எப்படி என்னை பாசிட்டிவாக ப்ரொசீட் பண்ணணும், எந்த விதத்தில் நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும், இவால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவன் எதில் ஆர்வமாக இருக்கான், அவன் எதில் ப்ரொசீட் பண்ணால் அவனோட லைஃப் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ராதர் தேன் கம்பேரிங். அவன் அதை பண்ணுறான், இவன் இதை பண்ணுறான், அவன் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறான், எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கிறாங்க, நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒரு குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. லெட் தம் லேர்ன் வாட் தே ஆர் குட் இன். அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் நீங்கள் அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்தில் வரலன்னா பரவாயில்ல. இஃப் தே லேர்ன் சம்திங் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் அட்லீஸ்ட் லேர்ன் அ சிங்கிள் ஸ்டெப். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்.
நீ கற்றுக்காமையே இருக்காத, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுங்கள். தெரிஞ்ச விஷயத்த இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ண சொல்லுங்கள். அதுக்கான ஆர்வத்தை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க் எடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு திங்க்குள்ளே அந்த குழந்தைய கொண்டு போய் திணிக்காமல், இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணாமல், let them learn what they want to learn. ஸோ லெட் இட் பி அ சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங் பிளேஸ். அது வீடாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த குழந்தைங்க திணிக்காமல் அவனோட போக்கில் அந்த குழந்தைய விட்டீங்க அப்படின்னா அவனே ஆர்வமாக நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஸோ பீயிங் அ சப்போர்ட்டர், நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். என் குழந்த அவனை விட சூப்பராக இருக்கான், இவனை விட சூப்பராக இருக்கான் அப்படின்னு கம்பேர் பண்ணி உங்கள் குழந்தைய இன்டைரக்டாக கஷ்டப்படுத்தாமல், பி அ குட் பேரண்ட், குட் டீச்சர் அண்ட் குட் மேனேஜ்மெண்ட். அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல், கம்யூனிகேஷன் லெவல் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட போக்கில் அவங்கள கற்றுக்க விடுங்க. அவங்க எதில் ஆர்வமாக இருக்காங்களோ அந்த விஷயத்தை கற்றுக்க வைங்க. ஸோ மேக் இட் சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங் அட்மாஸ்ஃபியர் ஈவன் அட் ஹோம். ஸோ உங்கள் குழந்த எதை நினச்சாலும், எதை பேசணுன்னாலும் ஃப்ரீயாக ஃப்ராங்காக அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்கனாலே எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுக்கணும். ஸோ லெட் அஸ் மேக் அவர் சைல்டு பி த எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். என் பையனாக பெஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். அவங்கள மாதிரி இரு, இவங்கள மாதிரி இருன்னு சொல்லாமல் நீயா இருன்னு சொல்லி உங்கள் சைல்டை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ டியர் பேரண்ட்ஸ், கோயிங் ஃபர்தர் இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், மாண்டசரி லேர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், சைல்ட் சென்ட்ரிக் லேர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூ வில் கெட் ஆல் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைடு. ஸோ அடுத்து நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ ஆல். பை.